ஜப்பான் நாட்டில் 5 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சு திரும்பின பிரதமரை வரவேற்க தமிழக மீனவர் பிரச்சனை காத்திருக்க எல்லா கட்சியும் புறக்கணிச்சு மாநிலத்தில் ஆளும் கட்சியும் மத்தியில் ஆளும் கட்சியும் உள்ளாட்சியில முட்டி மோத கலகலகலவன ஊர் உலகத்துல அரசியல் நடப்பையெல்லாம் அள்ளி தெளிக்க துள்ளிக்கிட்டு வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. தண்டனக்க 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 தண்டனக்க. கூடாது கூடாது பக்ஷே பேச கூடாது. இலங்கை அதிபர் ராஜபக்சே ஐநா அவையில் உரையாற்ற அனுமதிக்க கூடாது. திமுக தலைவர் திட்டவட்ட கோரிக்கை. ராஜபக்சேருடைய வழி வன்முறை வழி, பலாத்கார வழி, படுகொலை வழி, தமிழர்களுடைய பிணங்களை கருதுகின்ற வழி. வேண்டும் வேண்டும் விடுவிக்க வேண்டும். இலங்கை வசமுள்ள நம் நாட்டு படகுகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். டெசோ அமைப்பின் சார்பில் சென்னையில் போராட்டம். கருணாநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தாக்கல் ஐயா தாக்கல். தேர்தல் மனு தாக்கல். கோவை ராஜ்குமார், நெல்லை புவனேஸ்வரி, தூத்துக்குடி அந்தோணி கிரேசி உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நாளில் மனு தாக்கல். மனு தாக்கல். ஜப்பான் பயணம் முடிந்து நாடு திரும்பினார் பிரதமர். ஜப்பான் நாட்டினர் தொழில் துவங்க சிவப்பு கம்பள வரவேற்பு. பயண நாட்கள் 5, ஒப்பந்தங்கள் 5. கையெழுத்து போட்ட பின்னே கையெடுத்து கும்பிட்டு திரும்பி வந்தார் மோடி. தப்பு 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 சுப்பிரமணிய சாமி சொன்னது தப்பு. தப்பு 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 மீனவர்கள் பற்றி சொன்னது எல்லாம் தப்பு தப்பு. இலங்கையில் போய் பேசியது எல்லாம் தப்பு தப்பு. சுசாமியின் படம் கொளுத்தி தமிழகம் முழுக்க எதிர்ப்பு. தமிழக முதல்வர் கண்டனம். கண்டித்து மோடிக்கு கடிதம். என்னிடம் கேட்டால் விளக்கம் சொல்வேன். அவசியம் இல்லாத கடிதம் என சுப்பிரமணிய சாமி பேட்டி. மீனவரை தொழிலாளராக ஆக்கிட்டார்கள். அவளுக்கு வறுமையிலேருந்து எல்லாரும் இருக்கார்கள். அதுக்காக நான் நல்லது பண்ணேன். அதுக்காக இவளுக்கு பிடிக்கல. நான் தேசிய உரிமைக்காக தான் செய்வேன். சுங்கச்சாவடி முற்றுகை, செங்கல்பட்டில் முற்றுகை, கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சாலையில் நடுவே போராட்டம். பாலா போகுது பாலாறு. ஆற்று மணலை அள்ளி மணல் குவாரி அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. எதிர்க்கும் மக்கள் மீது டிராக்டர் வண்டியை ஏற்றி கொலை செய்ய முயற்சி. தோட்டாளம் பகுதியில் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எங்கே மீனவர் எங்கே? நெடுந்தீவு கடலுக்கு சென்று காணாமல் போனவர் எங்கே? உறவுகள் தேடி துடிக்குது, உண்ணா நிலையில் தேடுது. பாதிக்கப்பட்ட பெண்கள் மருத்துவமனையில் அனுமதி. ராமேஸ்வரம் பாம்பனில் தொடர்ந்து போராட்டம். ஈராக்கில் முற்றிய போர், அமெரிக்க விமானங்கள் குண்டு மழை. கனடா நாட்டு விமானம் மூலம் அல்பேனியா ஆயுத உதவி. தீவிரவாதிகளை ஒடுக்க நாட்டோ படைகள் கூட்டாக தாக்குதல். பொம்மை பொம்மை தேம்ஸ் நதியில் பொம்மை நீந்தி வந்த இப்போ பொம்மை. லண்டன் பிரிட்ஜை கடந்து வந்த பெரிய ரப்பர் பொம்மை. நிறைவு பெற்றது தடகள போட்டிகள். சென்னையில் நடந்த போட்டிகளில் தென்னக ரயில்வே வீரர்கள் மின்னல் வேகத்தில் பங்கேற்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி இடைத்தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளிக்க வேண்டாம், நாங்கள் புறக்கணிப்பு செய்கிறோம் என திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் அறிவிப்புகள் செய்ய வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு தேமுதிகவும் மதிமுகவும் ஆதரவு கரம் நீட்டியதாக அப்டேட் செய்கிறார் நமது அரசியல் செய்தியாளர். சென்னை, திருவள்ளூரில் கனமழை, ராமேஸ்வரத்தில் சூறாவளி காத்து என இயற்கை பாசமழை பொழிய இந்த மழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு சொல்கிறார் நமது வானம் பார்த்த செய்தியாளர். நடுக்கடலில் மீனவர் பிரச்சனை நங்கூரமிட்டு நிற்க இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்திய அதிகாரி சதீஷ் சோனி தமிழக முதல்வரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சென்றதாக கரை ஒதுங்குகிறார் நமது கடலோடி செய்தியாளர். விடுதலை புலிகள் மீதான தடை குறித்த வழக்கில் வைகோவை சேர்த்தால் அனுதாபியாக செயல்பட வாய்ப்புள்ளது என டெல்லி சட்டவிரோத செயல் தடுப்பு தீர்ப்பாயம் வைகோவுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக செய்தி சொல்கிறார் நமது உச்சநீதிமன்ற செய்தியாளர்.
இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டு வருகிறவர்கள் மீது பொய்யான வழக்குகள் போட்டு அவர்கள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் என்று அவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இதனால் நீதி மறுக்கப்படுகிறது. எனவே இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த இதில் என்னையும் ஒரு தரப்பாக விசாரிக்க வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். நீதிபதி என் மனுவை ஏற்காவிட்டாலும் இந்த விசாரணையில் பங்கெடுத்துக் கொள்ளவும் என் கருத்துக்களை சொல்லவும் அனுமதி கொடுத்திருக்கிறார். இலங்கை ராணுவம் பிடித்து வைத்துள்ள தமிழக மீனவர் படகுகள் சசிகலாவுக்கும் TR பாலுவுக்கும் சொந்தமானவை என பிரதமர் மோடிக்கு சுப்பிரமணிய சாமி கடிதாசி எழுதியுள்ளதாக பரபரப்பை பற்ற வைக்கிறார் நமது கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்கும் செய்தியாளர். ஆசிரியர் நியமனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தாக்கல் சொல்கிறார் நமது கருப்பு கோட்டு செய்தியாளர். வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய கூறி போராட்டம் நடத்தும் பட்டதாரி ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு அளித்த CPI தா பாண்டியன் அரசு தலையிட கோரிக்கை வைத்ததாக தாவி வருகிறார் நமது போராட்ட கள செய்தியாளர். அரசு பள்ளிகளிலே படிப்பவர்களுக்கு இனிமேல் பெரிய தண்டனை, தனியார் பள்ளியிலே பயின்றால் உங்களுக்கு பாராட்டு என்பதிலே கொண்டு போய் இப்போது நிற்கிறது. இந்த பாரபட்சமான இந்த சட்டம் முதலில் ரத்து செய்யப்பட வேண்டும். நில அபகரிப்பு தடுப்பு வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்ற முன்னாள் திமுக உறுப்பினரான முன்னாள் மத்திய அமைச்சர் MK அழகிரி மதுரை SP அலுவலகத்தில் கையெழுத்து போட்டதாக அட்டெண்டன்ஸ் போடுகிறார் நமது தினசரி வருகை செய்தியாளர். ரிலையன்ஸ் அதிகாரிகளை சந்திச்சது உண்மைதான், ஆனா கொப்பரான் சத்தியமா யாருக்கும் ஆதரவா நான் செயல்படலன்னு CBI இயக்குனர் ரஞ்சித் சின்ஹா உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளதாக தட்டிவிட்டுள்ளார் நமது நியாயவான் செய்தியாளர். கழிப்பறை இல்லாத பள்ளிகளுக்கு அனுமதி ரத்து செய்யப்படும் என கேரள முதல்வர் உம்மன் சாண்டி அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அடிப்படை வசதிகளை பார்வையிடுகிறார் நமது தொடக்க கல்வி செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். எங்களை பத்தி விசாரணை பண்ணணும்னு நினைச்சா ஊருக்குள்ள வரதுக்கே இடம் தர மாட்டோம், பறந்து வர விசா கொடுக்க மாட்டோம்னு இலங்கை அதிபர் கொக்கரிக்க அங்க வந்துதான் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு இல்ல, நாங்க எங்க ஊர்ல இருந்தே நல்லபடியா விசாரணை செஞ்சு குத்தம் குறைகளை பட்டியல் போடுவோம்னு பதிலடி கொடுத்திருக்காங்க அம்மணி. வாங்க அதையும் பார்த்துருவோம். ஐநா மனித உரிமைகள் ஆணையர் பொறுப்புல இருந்து நவநீதம் பிள்ளை ஓய்வு பெறுறாங்க. இவங்க கடந்த 6 ஆண்டுகளா ஐநா மனித உரிமை ஆணையாளரா பணியாற்றி வந்தாங்க. இந்த நவநீதம் பிள்ளையும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் காலத்துல மதுரை சோழவந்தான் கிராமத்துல வாழ்ந்த இவங்களோட குடும்பம் ஒரு காலத்துல தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்க பிறந்த இந்திய வம்சாவளி தமிழரான இந்த பிள்ளை இளம் வயசிலேயே அடக்குமுறைக்கு எதிராக துள்ளின ஆளு. நிறவெறிக்கு எதிரான போராளி நெல்சன் மண்டேலா தனி தீவுல சிறையில அடைக்கப்பட்ட போது அவருக்காக தில்லா திறமையா வாதாடின சட்ட போராட்ட வல்லுநர் தான் நவநீதம் பிள்ளை. அது மட்டும் இல்லைங்க, இவங்களால ஆரம்பிக்கப்பட்ட ஈக்வாலிட்டி டுடே அப்படிங்கிற அமைப்பு பெண்களோட உரிமைக்காக உரக்க குரல் கொடுத்துட்டு இருக்கு. நவநீதம் பிள்ளையோட இந்த அனுபவமும் திறமையும் இவங்களை ஐநா சபை பக்கம் கொண்டு போய் விட்டுடுச்சு. ஐநா சபை தலைவரான பாங்கி மூனோட பார்வையில பட்ட நவநீதம் பிள்ளை ஐநா மனித உரிமை ஆணையத்தோட ஆணையர் ஆனாங்க. உலகத்துல நடக்கிற மனித உரிமை மீறல்களை எல்லாம் கண்ணுல விளக்கெண்ணையை ஊத்திக்கிட்டு பார்த்து குத்தம் குறைகளை நோண்டி நொங்கெடுக்கிற அணியோட தலைவரா இருந்தாங்க. யாருடா கண்டுபிடிக்க போறா, செஞ்ச தப்பெல்லாம் மூடி மறைச்சிடலாம்னு கொக்கரித்து சிரிச்சிட்டு இருந்த ராஜபக்சேவுக்கு சிம்ம சொப்பனமா வந்தாங்க நவநீதம் பிள்ளை. இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னு உலக நாடுகளின் பார்வையை இலங்கை பக்கம் திருப்பினாங்க. நேர்மையான விசாரணை தானே, அதை நாங்களே நடத்திக்கிறோம்னு சொல்லுச்சு இலங்கை. இலங்கையோட பகல் வேஷத்தை கண்டுபிடிச்ச நவநீதம் பிள்ளை போர்க்குற்ற விசாரணை செய்ய இலங்கை அரசு நீண்ட காலம் எடுத்துக்க கூடாது, நம்பகமான விசாரணையை நடத்த தவறினா சர்வதேச நாடுகளின் நடவடிக்கைகளை இலங்கை சந்திச்சே ஆகணும்னு என்ட்ரிலேயே இலங்கைக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க நவநீதம் பிள்ளை. அதுக்கப்புறம் விசாரணைங்கிற பேர்ல பல தில்லுமுள்ளுகளை செஞ்சுக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்துச்சு இலங்கை. அதை கவனிச்ச பிள்ளை போர்க்குற்றம் தொடர்பா இலங்கை அரசு முன்பு மேற்கொண்ட விசாரணை விவரங்களை பகிரங்கமா வெளியிடல, ஒருத்தருக்கு கூட தண்டனை வழங்கப்படலைன்னு வெள்ளுடை பக்ஷேவின் உண்மை சொரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுனாங்க நவநீதம் பிள்ளை. அத்தோட இலங்கைக்கு ஐநாவே நேர்ல வந்து விசாரிக்க போகுதுன்னு அறிக்கை ஒன்ன வெளியிட்டாங்க. துள்ளி குதிச்சு எழுந்த இலங்கை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை மட்டுமல்ல, அவரோட நாய் கூட இலங்கையில விசாரணை நடத்த அனுமதிக்க மாட்டோம்னு அந்நாட்டு அமைச்சர் நிமில் சிறிபால டிசெல்வா குறைக்க, ஆமாமா ஐநாவுக்கு நோ விசான்னு சொல்லி பல தடைக்கற்கள் போட்டுடுச்சு ராஜபக்சே அரசு.
இலங்கைக்கு போகாமலேயே போர்க்குற்ற விசாரணை செய்ய முடியும். எங்க விசாரணைக்கு உங்க விசா எல்லாம் தேவையில்லைன்னு பிள்ளை வீசின பால்ல கிளீன் போல்ட் ஆச்சு பக்ஷே அரசு. மேலும் நவநீதம் பிள்ளை அளித்த பரிந்துரைக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, மொட்டெனெக்ரோ, மெசனோடியா, மொரிஷியஸ் ஆகிய நாடுகள் கூட்ட ஆதரவு தெரிவிச்சு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துல தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இப்ப பணி ஓய்வு பெறும் பிள்ளை இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணையை நடத்தி வர்ற குழு சிறப்பான முறையில செயல்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல நடக்கிற குற்றங்கள் அநீதிகள்னு அத்தனைக்கும் நித்தம் போராடி குற்றங்களிலேயே நித்திரை கொள்ளும் நயவஞ்சகர்களை நீதிக்கு முன்னால நிறுத்தும் நல்ல பிள்ளையாம் இந்த நவநீதம் பிள்ளைக்கு பிரியாவிடை கொடுப்போம். பட்டதாரி ஆசிரியர் போராட்டம் சென்னையில் நடக்க, பட்டா கேட்டு போராட்டம் கோவையில நடக்க, மணல் எடுக்க கூடாதுன்னு வேலூர்ல மறிக்க, மணல் லாரி ஓனருங்க எல்லாம் செங்கல்பட்டுல மறிக்க, நாட்டு நடப்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே இவங்களும், இவங்க தானே அவங்களும் அள்ளிவிட திருவாளர் அரசியல்வாதிகளோட பெருவாரியான கருத்துக்களை எல்லாம் கொட்டி தீக்குறாங்க பாருங்க. கடந்த 2011 வருஷம் நடந்த சட்டசபை தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றோம். சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் கூட இதுவரையும் யாராலையும் பீட் பண்ண முடியாத அளவுக்கு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். இன்னைக்கு அரசியலில் எதிரிகளே இல்லாமல் போயிட்டாங்க, பகைவர்கள் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குற இடமெல்லாம் மக்கள் 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 தான், மக்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அடையாளத்தோடு திகழ்கிற அரசியல் கட்சி அப்படின்னா அது அதிமுக மட்டும்தாங்க. அதிமுகவோட லட்சியமே தொண்டு மட்டும்தான். மக்களுக்காக தொடர்ந்து தொண்டு செய்கிறது மட்டும்தான் அதிமுகவோட லட்சியமே. பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா. திமுக திடீர்னு ஆட்சிக்கு வந்த கட்சி இல்லைங்க, பாரம்பரியமான கட்சி. எத்தனை தோல்வி வந்தாலும் நாங்கள் எழுந்து மறுபடியும் வருவோங்க. இப்போ கூட பாருங்க, மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் நாங்கள் பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்குங்க. நாடு முழுவதும் தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் அப்படிங்கிற பேர் என்னோட போயிருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைங்க, நம்ம பொன்முடியை பார்க்கும்போது அந்த பேராசிரியருங்கிற பதவிக்கு தகுந்த ஆளாக இருக்காருங்க. அடுத்த பேராசிரியர் அவரு தாங்க. ஆமாம், இப்படி எனக்கு அப்புறம் அவரு தாங்க அப்படின்னு சொல்றது நான் இல்லைங்க, திமுகவோட பொதுச் செயலாளர் அன்பழகன். நான் தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்து ரசிச்சவன், வேற எந்த நடிகர் படத்தையும் ரசிக்கவே முடியாதுப்பா. என்னதான் ஒரு நாளைக்கு வேற நடிகர் படத்தை பார்த்தாலும் நம்ம தலைவர் படத்தை பார்க்கலாம் தூக்கம் கூட வராதுப்பா. ஏன்னா ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாகணும் அப்படின்னு நினச்சவர் நம்ம தலைவர் எம்ஜிஆர். யோசிச்சு பாருங்க, தலைவர் எம்ஜிஆரோட வெற்றிகளை யாராலும் நினச்சி பார்க்க முடியுமா, இல்லை தொடதான் முடியுமா? ஆனால் சில நடிகர்கள்லாம் நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லும் போது குப்புன்னு நமக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அவங்க அப்படி சொல்றது பெரிய காமெடிப்பா. இந்த மாதிரி எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசுனது நான் இல்லைங்க, நடிகர் சத்யராஜ். கப்பைஸுங்க. இப்ப நாட்டுல ஏற்பட்டிருக்க பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கூட்டணியோட கொள்கை தாங்க காரணம். இதெல்லாம் இந்த முரண்டு பிடிக்கிறதெல்லாம் இந்த பாஜக அரசு விட்டுட்டு இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் யாருன்னு மக்களுக்கு தெளிவா சொல்லணுங்க. பலோன் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். ஏங்க, இதுக்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி நாட்டோட பொருளாதார நிலை இருந்ததுன்னு மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுவே பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டோட பொருளாதார நிலை மாறி இருக்கு. ஆனா இதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியோட பொருளாதார கொள்கை தான் அப்படின்னு சொல்றாரு இந்த சிதம்பரம். ஐயா சிதம்பரம், உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ற, நல்லா கேட்டுங்க. நீங்க மக்களை ஏமாத்தலாம் முடியாது. இப்போ ஏற்பட்டிருக்க இந்த வளர்ச்சி பொருளாதார நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு எடுத்திருக்க நடவடிக்கைங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அண்ணாச்சி, ஏன் இப்போ ஏற்பட்டிருக்க வளர்ச்சிக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு சொன்னவங்க மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இருக்காங்களா?
அவங்க தான். ஆங்காங்கே நடக்கிற உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கு தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி வேட்பாளர் அறிவிச்சு வேட்பு மனுவும் தாக்கல் செஞ்சு பரப்புரையும் தொடங்கியாச்சு. எதிர்கட்சி வரிசையில எல்லா கட்சிகளும் தேர்தலை புறக்கணிச்சு ஒதுங்கி நிக்க மத்தியில ஆளுங்கட்சி கட்சியை கட்டிக்கிட்டு கோதாவுல இறங்கி இருக்கு. அதுல என்ன விவகாரம்னா, தினம் தினம் அறிக்கை போர் நடத்தி கண்டன கணைகளை தொடுத்த கூட்டுக்கட்சி இப்ப மறுபடியும் ஒட்டிக்கிச்சு. அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கலகல கார்ட்டூன். அந்த படம் வெளிவராம போனதுக்கு இவரும் ஒரு காரணமா இருக்கும்பா. இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு அவரும் ஒரு காரணமா இருக்கும்பா. இப்படி தினுசா தினம் ஒரு காரணம் திரைக்கு பின்னால வலம் வந்துகிட்டே இருக்குப்பா. அதனாலப்பா அங்க என்ன நடக்குதுன்னு நாம பார்த்துட்டு வந்துருவோம்ப்பா. அட ஆமாப்பா. அஞ்சான் படத்துக்கு அப்புறம் கார்த்திகை வச்சு எண்ணி 7 நாள் அப்படிங்கிற படத்தை இயக்குனர் லிங்குசாமி எடுக்க போறாராம். அதுக்கு முன்னாடி லிங்குசாமி இயக்குன முதல் படமான ஆனந்தம் படத்தில் நடிச்ச மம்முட்டியை வச்சும் அவர் பையனை வச்சும் அவர் படம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாராம். எண்ணி நல்ல படமே எடுங்கப்பா. ஜோசியத்துல அதிக நம்பிக்கை கொண்டிருக்க அன்சிகா தன்னோட எதிர்காலத்தை ஆழமா தெரிஞ்சுக்கின்றதுக்காக நாடி ஜோசியம் பார்க்கறதுக்காக காஞ்சிபுரம் மற்றும் வைத்தீஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போலான்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். நாடியை விட்டு நடிப்ப நாடி போங்கப்பா. ஜப்பான் போன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஃப்ளூட் வாசிச்சது மட்டும் இல்லாம ட்ரம்ஸ் வாசிச்சும் அந்த நாட்டு மக்களை அசத்தி இருக்காராம். மோடிக்கு மகுடி வாசிக்க தெரியுமாப்பா? பிரபல பாலிவுட் நடிகை மல்லிகா சராவத் இந்தியாவில் 10 நிமிடத்துக்கு ஒரு வன்கொடுமை நடக்குது, இதை பெண்கள் நினைச்சா மட்டும் நிறுத்த முடியாது, ஆண்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஐநா சபையில் போய் பேசியிருக்காங்களாம். அவங்க சொல்றது நியாயம் தானப்பா. இந்தியாவும் ஜப்பானும் உறவு வச்சுக்கிறது தனக்கு எதிரான சதி நினைக்குது சீனா. அது மட்டும் இல்லாம இந்தியாவையும் சீனாவும் பிரிக்கத்தான் ஜப்பான் பிரதமர் ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு குளோபல் டைம்ஸ் என்ற சீன நாளிதழ் புலம்பி இருக்கு. சீனா கூடலாம் வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குப்பா. உள்ளாட்சி இடைத்தேர்தல திமுக போட்டி போடாம ஒதுங்கிக்கிட்டதுக்கு காரணம் தோல்வி பயந்தான்னு கட்சி தலைமையை சில பேர் விமர்சிக்கிற இந்த நேரத்துல இது கருணாநிதியோட ராஜதந்திரம்னு சில பேர் சொல்றாங்களாம். ராஜதந்திரம் அப்படின்னா என்னப்பா? கமல் அவர்கள் பக்கா கமர்ஷியல் படம் கொடுக்கும் போது நடுவுல நல்ல நல்ல கதையம்சம் உள்ள படத்தில் நடிப்பாருங்க. இதே மாதிரி யோசனைய மற்ற நடிகர்களும் பின்பற்றி நடிச்சா தமிழ் சினிமா ஜம்முன்னு இருக்குங்க அப்படின்னு இயக்குனர் வசந்த பாலன் சொல்லியிருக்காரு. யோசனை நல்லா தான் இருக்குப்பா. பாஜக தலைவர் அமித்ஷா முதல் முறையா கேரளா போயிருக்காரு. அங்க போய் குருவாயூரப்பனை கும்பிட்ட கையோட உள்ளாட்சி தேர்தலுக்கும் வியூக வகுத்து வந்திருக்காரு. கப்பக்கிழங்கு தேசம் கை கொடுமாப்பா. இயக்குனர் கே பாலச்சந்தர் ஒரு படத்தோட இடைவேளையப்ப பாட்டு வைக்க மாட்டாராம். அப்படி மீறி பாட்டு வச்சா ரசிகர்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது அவரோட எண்ணமா. ஆனா இதை முறியடிக்கிற வகையில ஆடாம ஜெயிச்சமோட படத்தோட இடைவேளையப்ப பாட்டு வச்சிருக்காராம் அந்த படத்தோட இயக்குனர் பத்ரி. இடைவேளையப்ப வெளியில போய்தானே ஆகணும்பா.
நான் அரசியலை குதிக்கவோ அரசியலுக்கு போகிறக்கோ எனக்கு எண்ணம் இல்லைங்க. இப்போ என் கவனம் பூரா சினிமா மேலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லது செய்யணும்னா அரசியலேருந்து தான் பண்ணணுங்கிறது இல்லைங்க, எங்கிருந்தாலும் நல்லது பண்ணலாம் அப்படின்னு நடிகர் விஷால் சொல்லிட்டாருங்க. பார்த்து செய்யுங்கப்பா. திமுக பொருளாளர் ஸ்டாலினோட இணையதளத்துல விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அப்புறமா கட்சி தொண்டர்கள் ஏதோ ஆர்வ கோளாறுல போட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களாம். உடன்பிறப்புகளுக்கு மரபு மறந்து போச்சாப்பா? பிரேசில் பயணம், நேபாள் பயணம், ஜப்பான் பயணம்னு ஊரா வெளியூர் பயணம் போன நம்ம பிரதமர் உள்நாட்டிலையும் பல திட்டங்களை கொடி அசைச்சு பட்டனை தட்டி துவக்கி வைக்க ஹைடெக் பரப்புரை செஞ்சு பரபரப்பை கொளுத்தி போட்டு எதிர்கட்சியே இல்லாம ஆட்சி கட்டுல ஏறி உட்கார்ந்த மோடியோட 100 நாள் ஆட்சி பத்தி தாங்க இப்ப ஊரெங்கும் பேச்சு. டெஸ்ட் போட்டியில தோல்வி கண்டாலும் துவண்டு போகாம பொங்கி எழுந்து ஒரு நாள் தொடரை கைப்பற்றியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த ஆட்டத்துக்கு தயாராக வந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் நொந்து போனாலும் பரவாயில்ல, சொந்தமா ஒரு படத்தை வெளியிடுவோம்னு திரையுலகம் லைட்ஸ் ஆன் பண்ண அரசியல், சினிமா, விளையாட்டு, விஞ்ஞானம் அத்தனையும் ஒன்னா சேர்த்து கலவையா கோர்வையா கலக்கலா காமெடியா நாளைக்கு காலையில பேப்பர் தோசையா சுட்டு கொண்டு வருவோம். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.